ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா பல்லாவரம் சந்தைக்கு போகிறோம். பல்லாவரம் சந்தைனா என்ன, எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எப்படி ஃப்ரைடே வந்து இந்த சந்தை ஆரம்பிக்கிறாங்க. மார்னிங் வந்து ஒரு 7 o'clock செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 வரைக்கும் இருக்கும். பல்லாவரம் சந்தையில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் மெத்தை இந்த மாதிரி ஐட்டம்லாம் விற்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்கெயின் பண்ணி வாங்க முடியும். மற்ற இடத்துலலாம் வந்து நம்ம ப்ரைஸ் வந்து பார்கெயின் பண்ணி வாங்க முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ரைஸஸ்லாம் பார்கெயின் பண்ணி வாங்கலாம். எல்லா பொருளுமே வந்து நீங்கள் பார்கெயின் பண்ண முடியும். இது எந்த பொருள் எடுத்தாலும் அவங்க ஃபிக்ஸ்டாக ஒரு ரேட் வைக்கிறது இல்லை. ரெண்டாவது, யார் யாருக்கும் தேவையில்லைன்ற ஒரு சில பொருட்கள்லாம் இங்கே நல்லா வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிம்மர்லாம் பார்த்தீங்கன்னா 150க்குன்னு எனக்கு சொன்னாங்க. நார்மல் இது வந்து நம்ம எங்கேயுமே கிடைக்காது. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சத்யா பஜார், அப்புறம் தர்ம பஜார்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் போய் கம்மியாக எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சுடிதார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுடிதார் 100 ரூபா, அது இது டாப் மட்டும் இந்த மாதிரி டாப்ஸ் மட்டும் 100 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இன்னொருத்தர் வித்துட்டு இருந்தார், 2 டாப் வந்து 100 ரூபாய்க்கு விற்றார். இவர் தான் 2 டாப் 100 ரூபாய்க்கு விற்ற ஆள். இவர் தான் இவர். 2 டாப் வந்து 100 ரூபாய்க்கு சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. அது ஒர்த் இல்லையான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது குவாலிட்டி சில பேருக்கு வந்து போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்றைக்குமே நல்லா குவாலிட்டியாக தான் வாங்குவாங்க. ஜஸ்ட் ஒரு ரஃப் யூஸ்க்கு போடலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு மெட்டீரியல். அப்புறம் வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸஸ்ஸு, இந்த இது அதுன்னு ஏகப்பட்ட பொருள் இருந்தது. அப்புறம் நான் அப்படியே போயிட்டே சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சேல்ஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து என்னோட மெயின் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்காக நான் வந்து இந்த பொருட்கள்லாம் தேட போவேன். எவ்ரி ஃப்ரைடே வந்து நான் வந்து பல்லாவரத்துக்கு போவேன். இந்த மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா, 2500 ரூபா, பழைய ஃப்ரிட்ஜு, அப்புறம் ஸ்கூட்ரு, அதுக்கப்புறம் குழந்தைங்க ஓட்டுற ஸ்கூட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லாவரம் சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பெரிய இடம். சுமாராக வந்து ஒரு 700லேருந்து 800 மீட்டர், மீன்ஸ் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. இந்த அச்சு போடுறவர் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு வந்து மொத்தமாகவே வந்து பண்ணுறாரு. இது நம்ம வீட்டில் வாங்கி பண்ணால் வருமானு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அதை பண்ணி காமிச்சாரு. முறுக்கு பிழியறது, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து அவர் வந்து அங்கேயே வந்து நான் கேட்ட உடனே அதை வந்து எடுத்து பண்ணி காமிச்சாரு. எனக்கு வந்து அது பிடிச்சிருந்தது. அது வந்து மாவை பொறுத்து எல்லாரும் மாவு எப்படி இருக்கு. பல்லாவரம் சந்தையில் இது வந்து கரெக்டாக சென்டரான இடம். இது மாதிரி தேங்காய், அப்புறம் இளநீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியெலாம் எடுத்தால் 50 ரூபா 60 ரூபா, இங்கே 30 ரூபாய்க்கே வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் கொடுத்தாங்க. தேங்காய் வந்து 4 தேங்காய் 100 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புது புது பொருட்கள் நிறைய வருது. இந்த ஒரு பொருள் மட்டும் நம்ம வந்து இப்படி சொல்லவும் முடியாது. புது பொருட்கள் நிறைய வரும். நீங்கள் வந்து பல்லாவரம் சந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பழைய பொருட்கள், இது மாதிரிலாம் பழைய நாணயங்கள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலெக்டடான கலெக்ஷன்ஸ். இது வந்து இந்த காயின் கலெக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப தேடுவாங்க. என்ன காயின் கலெக்ட் பண்ணி வைக்கலாம், இது எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயின் கலெக்டருக்கான இது இடம். இது வந்து ஒன்றுமே ஒரு யூனிக் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மேக்கு இது பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, மேக் இருந்துச்சு, ஸ்டவ்வு, பழைய பொருட்களுக்கான மிகப்பெரிய ஒரு சூப்பரான வந்து பல்லாவரம் சந்தை. ஏன்னா என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு விற்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குத்து முந்திரின்னுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பண்ருட்டி சைடில் வந்து இது ஃபேமஸ். நான் வந்து இந்த இடத்துல இது வாங்கினா நல்லாயிருக்கும், அது வாங்கினா விட மக்களுக்கு கம்மியான உள்ள ப்ராடக்டை பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன் எப்பயுமே. ஏன்னா பொருள் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் கிடைக்காது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக ஸ்வீட்ஸு, அப்புறம் வந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஆனால் இது வந்து டைமிங் என்ன டைமிங்கில் போனால் நல்லா இருக்குன்னா, இது இந்த ட்ரில்லிங் மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1800 அப்பயே அந்த ட்ரில்லிங் மிஷினை பக்கத்துலேயே வந்து உடனே செக் பண்ணி அவர் வந்து ட்ரில் பண்ணி காட்டுறாரு. நம்மக்கிட்ட வந்து இதை ட்ரில்லிங் மிஷினை வந்து போட்டு அந்த ட்ரில்லிங் பிட்டை வந்து போட்டு அப்பயே காட்டுறாரு எங்கிட்ட, நம்ம கிட்ட வந்து எவ்வளோக்கு இந்த ட்ரில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ காமிச்சார். பார்த்தேன் வீடியோ வந்து அப்பயே வந்து ஜென்செட்டை வச்சு ஒரு ட்ரில்லிங் மிஷினுக்கும் அதை போட்டு காட்டுறாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. தாராளமாக வந்து ட்ரில்லிங் வந்து நம்ம வாங்கலாம். ஏன்னா சூப்பரான வந்து ட்ரில்லிங் மிஷின்ஸ் இது. ஏன்னா இது எல்லாருக்கும் ட்ரில்லர்ஸ்க்கு தான். யாருன்னா இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிஷியன்ஸு அவங்க தான் வந்து இதை வந்து ரொம்ப சூப்பராக வந்து
தேவைப்படும். நம்மளுக்கு வந்து அந்த வீட்டுக்கு பர்பஸ்க்குலாம் வாங்கி வச்சுக்கலாம். பழைய பொருள் தான், ஆனால் பழைய பொருள் என்றைக்குமே சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த பல்லாவர் சந்தையில். இந்த நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ருபீஸு, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து 50 ருபீஸு, 50, 100, மினிமம் பட்ஜெட்டு, ரொம்ப ரொம்ப மினிமம் பட்ஜெட்னா பல்லாவர் சந்தை. பல்லாவர் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த கிளாக்ஸ்லாம் வந்து நான் இதில் வந்து பார்த்தேன், டி நகரில் 1800 வரைக்கும் சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1300 சொல்கிறாங்க. கேட்டால் மார்க்கெட்டில் 1000 கூட கொடுப்பாங்க. அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் 100 ரூபா, அதுக்கப்புறம் இந்த பூண்டு ஐட்டமு, அதுக்கப்புறம் இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் 150 ரூபா. 150 ரூபாய்க்கு 2 கிலோ எங்கேயுமே கிடைக்காது. ரெண்டாவது, பல்லாவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இடம் வந்து பார்த்து வாங்கிட்டு வரணும். ஏன்னா பல்லாவர் சந்தை இட பிரச்சனை பயங்கரமாக இருக்கும். இடம் வந்து ரேட் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா அரிசி வகைகள், பாரம்பரிய வகை குறு அரிதான அரிசி வகைகள், அதுக்கப்புறம் எல்லாமே வச்சுருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, எல்லா ஐட்டம்ஸும் நிறையவே இருந்தது. எல்லாமே வந்து அப்படியே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. என்ன தேவையோ அது இடத்துல மீல் மேக்கர்ஸு, அதுக்கப்புறம் சோளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டர்ஸ்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த பானிபூரி, பேல்பூரி. அப்புறம் 2 கிலோ தக்காளி இன்னைக்கு வந்து 50 ரூபா 1 கிலோ தக்காளி. வெங்காயம் வந்து 4 கிலோ 100 ரூபா வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப சூப்பராக வந்து வெங்காயம் தக்காளிலாம் இருந்துச்சு. இந்த ஷூலாம் பார்த்தீங்கன்னா 300ன்னு சொன்னாங்க. ஷூஸ் 400, 300. நார்மலாகவே ஒரு ஷோட்டில் போய் நம்ம ஷூன்னு எடுத்தால் 500 கம்மி ஷூவே கிடையாது. குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது காய்கறி மார்க்கெட். இது வந்து இந்த பக்கம் பல்லாவர் சந்தைக்கு இந்த பக்கம் வந்து, அந்த பக்கம் வந்து போனால் காய்கறி மார்க்கெட். பல்லாவர் சந்தை லென்த்தில் வந்து இந்த பக்கம் வந்து காய்கறி மார்க்கெட் இருக்குது. காய்கறியை வந்து சேல் பண்ணுறாங்க. அதுவும் ஓரளவுக்கு கிராஜுவல். இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பூ வகைகள் நிறைய இருந்துச்சு. இது செவ்வாழை கன்று. இது வந்து செவ்வாழைக்கு அந்த கன்று. அவங்கக்கிட்டே வந்து நான் கேட்டேன். இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி எலிங்கெல்லாம் விற்கிறாங்க. எலி, அதுக்கப்புறம் வந்து ஆடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக வந்து நான் பார்த்தேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கோழிலாம் வந்து நாட்டுக்கோழி, ஒரு ப்ரீடுக்கு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கோழிலாம் இருந்தது. 700, 800லாம் கருங்கோழி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கருங்கோழிலாம் வந்து பார்த்து நல்லா இருந்துச்சு. வான்கோழி இருந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஆடு நான் கேட்டேன். இந்த ஆடுலாம் வந்து 8000 சொன்னாங்க. கேட்டால் 8 கிலோ 7 கிலோ இருக்கும்னு சொன்னாங்க. இது ஒரு திருநங்கைகள் வித்துட்டு இருந்தாங்க. நான் அப்போ பார்த்தேன், அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க வந்து எங்களுக்கு இடம்லாம் தெரியாது தம்பி, நீங்கள் வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே விசாரிச்சுட்டு இந்த ஆடுலாம் பார்த்துட்டு, சரி ஓகே, நம்ம வந்து இந்த ஆடு வந்து யாருக்காவது நம்ம வந்து ரெஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த பல்லாவர் சந்தையில் வந்து நம்ம சொல்லுவோம். ஆடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஆடை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த பேர்ட்ஸ் இதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் இதோட இது தெரியும். இவர் வந்து ஒருத்தர் சேல் பண்ணிட்டு இருந்தார். 12,000, 8,000, 7,000 சொல்லிட்டு கடாலாம் வந்து வச்சுருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கடாலாம் இருந்துச்சு. நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா அருமையான இதாக இருந்துச்சு. நான் கேட்ட விலையும் கேட்டேன். விலையும் வெளியோட கிராஜுவலாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கோழிகள்லாம் அழகாக கூட்டுக்குள்ளே போட்டு அவங்கவுங்க தலைவர்கள்லாம் உள்ளே இருந்தாங்க. கூட்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து அழகாக வந்து பார்த்தேன். அந்த பல்லாவர் சந்தைனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. அந்த காலத்தோட சூப்பர் மார்க்கெட் பல்லாவர் சந்தைன்றது ஒரு அந்த காலத்து சூப்பர் மார்க்கெட். எல்லாருக்குமே எல்லா பொருளும் கிடைக்கும். அப்புறம் முயல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக கோழியில் வச்சுருந்தாங்க. 200 ரூபா 300 ரூபா அழகாக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு எல்லாமே. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த குட்டி வாத்து நிறைய பேர்ட்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. பல்லாவர் சந்தை ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சுரேஷ் வ்ளாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.